நார்த்து சித்ரா ஃபார்ம்னு ஒன்று இருக்குது இங்கே. சரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் தோஹாலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போனோம். நம்ம ஆல்ரோய் சைடு அந்த சைடு போனீங்கன்னா எக்ஸிட் 72ல் லெஃப்ட்டில் எடுத்து போகணும். லெஃப்ட் எடுத்து ரவுண்ட் அபவுட்டில் லெஃப்ட் எடுத்து போட்டிங்கன்னா நார்த்து சித்ரா ஃபார்ம் ஒரு 8 கிலோமீட்டரில் வரும். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஜஸ்ட் ஹாலிடேக்கு ஒரு போய் பார்க்கலாம், கிட்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம் வாங்க நம்மளும். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. பொருளில் பெட்ரோல் போட்டு போகலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் நிப்பாட்டினோம். கிட்ஸ் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அங்கே இருந்த சும்மா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்போ நார்த் சித்ரா ஃபார்முக்கு டுவோர்ட்ஸ் அங்கே போயிட்டுருக்கோம். இடத்துல தான் பழையங்கால வீடெல்லாம் நிறையா இருக்கும். ஆக்சுவலாக அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்த வீடெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ தான் வச்சு கொஞ்சம் இடத்துல. இப்போ இதுலேருந்து நம்ம லெஃப்ட்டு ஒரு ஆஃப் ரோடு மாதிரி போவோம். ஆஃப் ரோட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes போனீங்கன்னா நார்த் சித்ரா ஃபார்ம் வந்துடும். அங்கே வந்து நமக்கு இதான் அந்த ஆஃப் ரோடு. இது நான் 4x4 வீல்லாம் தேவைன்னு அவசியம் இல்லை. நார்மல் சின்ன கார் இருந்தால் கூட போயிடலாம். ஆக்சுவலாக மண் ரோடு மாதிரி இருக்கும், ஒன்றும் பெரிய இது இல்லை, தார் ரோடு இல்லை, அவ்வளோதான். நல்லாயிருக்கும் போய் பார்த்தீங்கன்னா. சரி நம்ம தான் வந்திருக்கோன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க, வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பார்க்கிங் இடம் இல்லை. சரி முன்னாடி போயிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நமக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இதான் நார்த் சித்ரா ஃபார்ம். சரி அங்கே போய் பார்க் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சை சாப்பிட்டுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்துருந்தோம். அங்கே நிப்பாட்டிட்டு சரி எல்லோரும் போய் சாப்பிட ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்மளும் கொண்டு போய்ட்டு எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு போகிறோம். இப்போ பசங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு கொடுத்தாச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எல்லோரும் உள்ளே போகிறோம். இப்போ நார்த் சித்ரா ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அடல்ட்ஸுக்கு அபோவ் 2 இயர்ஸுக்கு 20 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 20 ரியால் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா இப்போ அந்த வெஜிடபிள்ஸு அந்த இது அவங்க உள்ளே ஃபார்ம் பண்ணுறது எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கிக்கலாம். ரெண்டாவது அங்கே இருக்க அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே உள்ள பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, ஆமை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பெட்ஸ் வளர்க்கணுன்னு தான் அங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக அது ஒரு டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 60 ரியால் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். 60 ரியால் பே பண்ணால் நம்ம வந்து 6 ஃபுட்டு தருவாங்க. ஸோ நமக்கு அங்கே இருக்க ஆட்டுக்கு ஒட்டம் அந்த இதுக்கெலாம் தீனி கொடுக்கறதுக்கு அது தராங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓல்டு யூஸ் பண்ணது, பழைய காலத்தில் யூஸ் பண்ண வாட்சஸ், அவங்க எப்படி இருந்தாங்க, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இதெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, அவங்க வீடெலாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் காமிச்சு ரொம்ப ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நம்ம ஊரில் ஆக்சுவலாக நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம் தான். எல்லாமே லந்தர் விளக்கு, பழைய காலத்தில் நம்ம வாட்சு எல்லாமே வச்சுருந்தது ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சு பராமரித்து வச்சுருக்காங்க. இது ஈமு, அதுக்கப்புறம் மான். இது ஜஸ்ட்டு ஒரு குண்டில் ஒன்று வச்சுட்டு எல்லாருக்கும் காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக இப்போ கேமராஸ் ஒரு எக்ஸிபிஷன் ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. பழைய காலத்து கேமராஸ், அந்த ஃப்ளாஷ் கேமரா, ஃபிலிம் கேமராஸ், நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஃபிலிம் கேமராலாம் ஆக்சுவலாக இப்போலாம் ஃபிலிம் கேமரா வரதில்லை, யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக விமானெலாம் வச்சுருந்தாங்க. ஒரு இதில் வந்து ஷோகேஸில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஃபோனு, ஆக்சுவலாக நம்மளாம் அந்த நம்பர் சுற்றி வர ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஃபோனெல்லாம் வந்து ஒரு இதில் வச்சு மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க.
ரெண்டாவது வந்து நம்ம யூஸ் பண்ண டைப்ரைட்டிங்லாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். 90s கிட்ஸ்க்குலாம் நிறைய பேர் டைப்ரைட்டிங் ஒரு இதில் வந்து மாடலாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது வந்து பியானோ அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நேச்சுரல் கிறிஸ்டல் சொல்லிட்டு சில இதில் வச்சுருந்தாங்க. மினரல்ஸ், பைரைட்ஸு, ஆம்ஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த கடல்லேருந்து எடுப்பாங்கள்ல இந்த கிறிஸ்டலைன் குவார்ட்ஸு, அந்த இதெல்லாம் வந்து ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த காலத்தில் அவங்க வேட்டையான மீன்கள் ஆக்சுவலாக இங்கே கத்தாரில் முன்னாடி வச்சுருந்த இதெல்லாம் வந்து அது அந்த ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் கத்தாரில் வந்து ஒரு மியூசியம் ஒன்று கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ஆர்கிடெக்சராக வச்சு அதை ஒரு மியூசியம் கட்டியிருக்காங்க. இப்போ அதை போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் வச்சு தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அயன் பாக்ஸு, அவங்க யூஸ் பண்ண பெட்டி எல்லாத்தையும் ஒரு இது வச்சுருக்காங்க. டேப் ரெக்கார்டர், டெலிவிஷன் எல்லாமே. லாந்தர் ஒர்க் சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணது பட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? இதாக இருக்குது பட்டர் மாஸ் லைட்டு. அவங்க யூஸ் பண்ண காரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வீடுகள் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களோட இங்கே வரவங்க புதுசாக வரவங்களுக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க வந்து ஓகே நல்லா லக்ஸரியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலத்தில் நல்லா கஷ்டப்பட்டு எப்படி வாழ்ந்துருக்காங்க, எல்லாத்தையும் எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் இந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஃபுல்லாக வச்சுருந்து அவங்களோட ட்ரெஸ் எப்படி போட்டிருந்தாங்க, அவங்க எப்படி சமைச்சது, எப்படி ஒன்றா இருந்தது, எல்லாத்தையும் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. வெளியே வந்தால் அதுக்கப்புறம் அந்த இது விலங்குகளோட இது எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. இதான் அந்த ஆமைக்கு வந்து அந்த ஃபுட்டு கொடுக்குறது. அந்த இடம் 60 ரேட்டு கொண்டு வாங்கினா அந்த 6 ஃபுட்டு கொடுப்பாங்க. 6 இடத்துக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆடு, கோழி, புறா, ஆடு இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது அவங்க அந்த காலத்தில் எப்படி சமைச்சாங்க, அந்த அடுப்பு எப்படி மூட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வீடியோவும் சில இது போட்டு காமிச்சிருக்காங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒட்டகம் இது எல்லாமே காமிச்சு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபால்கன் ரொம்ப மெயினான இது. ஆக்சுவலாக கல்ஃபை பொறுத்த வரைக்கும் அதில் கத்தார்லேயும் அதை பற்றி பெரிய இதுவாக காமிச்சிருந்தாங்க. கத்தாரோட பிரதான முன்னாடி இருந்தது வந்து மீன் பிடிக்கிறது, பவன் எடுக்கிறது. அதுதான் ஆக்சுவலாக அவங்கள முன்னாடி தொழிலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆயில் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இப்போயும் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறையா இருக்குது. பட் அதுதான் அவங்களோட முதன்மை தொழில் முன்னாடி இருந்தது ஆக்சுவலாக கத்தாரில். ஸோ அது இங்கேன்னு இல்லை, நிறைய எக்ஸிபிஷனில் போனாலும் அதை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக பவன் எடுக்கிறது, அந்த மீன் பிடிக்கிறது, அவங்க எப்படி பண்ணியிருந்தது எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு யார் அவங்க பிஹெச்டி, ஃபஸ்ட்டு யார் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட்டு யார் இது அவங்க மினிஸ்டர், எல்லாத்தையும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு யாராக இருந்தால் வாங்கிக்காங்களோ அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி எல்லாரோட பேரும் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக
ஆல்மோஸ்ட் அந்த இடம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த இதுக்கு வந்தாச்சுன்னா இங்கே புறா நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ பறவை இனம் மயில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. அப்படியே இந்த பறவைகள்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தால் அந்த சைடு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு உண்டான சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. அதில் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கூட்டம் ஆக்சுவலாக. ஸோ எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, பசங்களாம் விளையாண்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. இதில் சின்ன குவார்ட்டர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இது வந்து அவங்க தங்குறதுக்கா இல்லை ஸ்டாஃப் தங்குறதுக்கான்னு தெரில. ஆக்சுவலாக குவார்ட்டர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஒரு இடத்துக்கு போனோம் ஆக்சுவலாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பழைய காலத்து காரில் எல்லா காருமே வச்சுருந்தாங்க. பென்ட்லிலேருந்து முஸ்டாக்லேருந்து டோர்ஜிலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. ஃபோர்டு நல்லா அந்த காலத்தோட ஹை எக்ஸ்பென்சிவ் கார் எல்லாமே இருந்துச்சு ஆக்சுவலாக. நல்லா இந்த கார்லாம் இப்போ பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. கிடைக்கவும் கிடைக்காது இந்த மாதிரி கார்லாம். அதை எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஷெவர்லேட்டு, பென்ட்லி, அந்த காலத்தோட பென்ட்லி. அதை பார்க்கும்போது செம்ம லுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அங்கே வந்து வெளியே வந்தால் மானோட ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மானில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே பசங்களை விளையாட கூப்பிட்டுட்டு சரி ஓகே டைம் ஆச்சு, 8 ஆக போகுது சொல்லிட்டு 6 o'clock ஆக போகுது சொல்லிட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு சரி ஓகே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து தோ எக்ஸ்பிரஸ்வை பிடிச்சி டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.